ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெசிபி. இது ரொம்ப ஸ்பைஸியாக நல்ல காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மேரினேட் பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம வறுத்து எடுக்கிறதெல்லாம் 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன். நான் 3 பீஸ் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான். அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 கப் ஃபுல்லாக தயிர் எடுத்திருக்கேன். தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்காது. நல்ல கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஏன்னா 3 பீஸுன்றதுனால நமக்கு பத்தாது. இதை நல்லா நம்ம கையிலையே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சிக்கன் கூட கலந்து வச்சுக்கணும். சாரி, சொல்ல மறந்துட்டேன். சிக்கனில் முன்னாடியே நீங்கள் ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு அந்த லெக் பீஸில் நல்லா நடுவில் 2-3 கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க அந்த மசாலாவை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 1 ஹவர் மேரினேட் பண்ணுங்கள். மினிமம் 1 ஹவர், மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கூட பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் பேனில் நல்லா நீங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகும். 1 சைடு எனக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் மாறி உங்களுக்கு சிக்கன் வேகணும். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நான் 2 சைடு சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்றணும்னு தோணுதில்லை. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.